அதிமுக முன்னாள் எம்.எல்.ஏக்கள் 4 பேரிடம் மீண்டும் வரும் 30ஆம் தேதி விசாரணை. சென்னை எம்.எல்.ஏ. பதவியை ராஜினாமா செய்து த.வே.க.வில் இணைந்த அதிமுக முன்னாள் எம்.எல்.ஏக்கள் 4 பேர் இடம் மீண்டும் வரும் 30ஆம் தேதி விசாரணை நடக்கிறது. தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 47 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்று அதிமுக 3வது இடத்தை பெற்றது. சட்டப்பேரவையில் த.வே.க. ஆட்சி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தபோது அதிமுகவினர் 2 பிரிவாக செயல்பட்டனர். எடப்பாடி தரப்பினர் த.வே.க. அரசுக்கு எதிராகவும், ஒரு தரப்பினர் த.வே.க. அரசுக்கு ஆதரவாகவும் வாக்களித்தனர். ஒரு கட்டத்தில் அதிமுக எம்.எல்.ஏக்களான இசக்கி சுப்பையா, சத்யபாமா, ஜெயக்குமார் மற்றும் மரகதம் குமரவேல் ஆகியோர் தங்களது எம்.எல்.ஏ. பதவியை ராஜினாமா செய்து த.வே.க.வில் இணைந்தனர். அடுத்த நிமிடமே த.வே.க. உறுப்பினர் அடையாள அட்டையும் வழங்கப்பட்டது. இதனை அடுத்து அதிமுக எம்.எல்.ஏக்களை குதிரை பேரம் நடத்தி த.வே.க.வினர் இழுத்து விட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக சபாநாயகரிடமும் புகார் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அந்த 4 எம்.எல்.ஏக்களையும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பாக இசக்கி சுப்பையா உள்ளிட்ட 4 முன்னாள் எம்.எல்.ஏக்களிடம் 2 முறை சபாநாயகர் நேரில் அழைத்து விசாரணை நடத்தினார். இந்த விசாரணை தொடர்பாக அதிமுக சார்பாக சபாநாயகரிடம் விளக்கம் கேட்கப்பட்டது. விசாரணையில் அந்த 4 எம்.எல்.ஏக்கள் என்ன சொன்னார்கள் என்ற தகவலை தங்களுக்கு தர வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி இருந்தார்.